ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்லேருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இத்துப்போன காங்கிரஸ் வந்து தமிழை வச்சுக்கிறதுட்டு எங்கே சேர்ந்துருமோ, 2 பேர் கூட்டணி அமைச்சுவாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கவலையில் இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் யார்கிட்டயோ சொல்லியிருந்தேன், தளபதி விஜயோட காங்கிரஸ் சேரக்கூடாது, அப்படி காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியது வரும், ஏன்னா நம்ம காங்கிரஸ் பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் நேற்று நைட்டு திமுக கூட ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. 28+1 நாசமா போங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பரம சந்தோஷத்துல இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் ஏன் சேரக்கூடாதுன்னா, பேசிக்கா காங்கிரஸ் எனக்கு பிடிக்காது. நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நேதாஜியை ரொம்ப நேசிக்கக்கூடிய, நேதாஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக நம்ம ஏற்றுக்கிட்டவங்க. ஸோ அதனால நேதாஜியை காட்டி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப துரோகம் பண்ண அந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆட்சி அமைச்சு அதோட வரலாறு பெருசாக இருக்குது. அதை பேசணும்னா ரொம்ப பேசியே போகலாம். ஸோ அதனால் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஈழத்தில் தமிழர் கொல்லப்படுறதுக்கு வேடிக்கை பார்த்து ரொம்ப அது மறைமுகம் உதவுனா அந்த காங்கிரஸ் கட்சி நம்மளுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஸோ அப்படிப்பட்ட காங்கிரஸ் எல்லாத்துலேயும் பேர் வாங்கினது, ஊழல் லஞ்சம் எல்லாத்துலேயும் பேர் போங்கி வாரிசு அரசியலில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்தா எப்படி மாற்றமாக இருக்கும், மாற்றங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேரக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். அந்த வகையில் சேராமல் போனது எனக்கு பரமானந்தம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிக்காம இருக்கலாம், சேர்ந்துக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது உங்களுடைய ஒருத்தர் விருப்பம், இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? அந்த தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சேராமல் போனது பரம ஒரு சந்தோஷம். இனிமேல் நம்ம அடி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் விஜய்களுக்கு சப்போர்ட்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒருவேளை காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வச்சிருந்தான்னு வச்சிருங்களேன், இந்த மாற்றம் சொல்லி மார்த்தட்டி நின்று தாம் தமிழ் கட்சிக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பா போயிருக்கும். அவங்களுடைய ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன்சல்டேட்டிவா ஓட்டு அவங்க பிரிச்சிருப்பாங்க. அவங்க தான் தனிச்சு நிக்காங்க, யாருமே கூட்டணி சேராம. விஜய் அவர்கள் அந்த ஊழல் கட்சியான காங்கிரஸ் கூடயே பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சா சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு அரசியலை முன்னெடுத்துருப்பாங்க. இப்போ வைக்காம போனதுல சரியான ஒரு போட்டியா நான் பாக்குறேன். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வைக்காம அதை தளபதி தனியா நின்னா கூட இப்போ இவங்க என்ன ஒரு இதை வாக்கியத்தை முன்வைக்க கேட்டீங்கன்னா, அதாவது நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்துல இருந்தே தனிச்சு நாங்க நிக்க சொல்லி வெளிப்படையாக நாங்கள் அறிவிச்சிட்டோம். ஆனா விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லியும் அவர் பக்கம் எவனுமே போல, அவர் தனித்து விடப்பட்டிருக்கார், அவர் மொக்கையாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் முன்வைப்பானுங்க. அதுக்கு நாம என்ன ஒரு பதிலடி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா அவர் முதலாக இங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்காகலாம் வரல, புரியுது இல்ல? அவர் இந்த ஆட்சியை பிடிக்கணுங்கிற குறிக்கோளோட அவர் அரசியலுக்கு வராரு. அப்போ உங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட்டணி பலத்தோட தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடிகிறது. அவர் தில்லத்திலேயே தெரியும். அதனாலதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் சொல்றாரு. அது வந்து காங்கிரஸை மட்டும் மையப்படுத்தி கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் முக்கியமான சில கட்சிகளை மையப்படுத்தி வச்சாரு. அந்த கட்சிகள் அதுக்கு தகுதியோட அவங்க இல்லை. அவங்களுக்கு இந்த ஒத்த சீட்டு போதும், நாங்க மண்டி போடுறது கரெக்டா இருக்கும், எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கான அரசியலை பண்ணாம அவங்க சுயலாபத்துக்கான அரசியலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றாங்க. அதனால அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்க சரியா பயன்படுத்திக்கலாம். அதுக்கு விஜய் அவர் என்ன பண்ணுவாரு, கொடுத்து பார்த்தா வரல, நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா பின்வாங்க போறாரு தளபதி விஜய் அவர்கள். அவரு அப்பவும் ஒரு வாரம் சொன்னாரு, வந்தா வரவேற்று நம்ம ஏற்றுக்கிடும் அப்படிலாம். நானும் 234 தொகுதி தனிச்சு நிக்க, அதாவது நான் தமிழை வச்சுக்கிறது திராணி இருக்குன்னு சொல்லி முதல் மாட்டு மணிலே பேசியிருந்தார். ஸோ அதன்படி அவர் நிற்காரு. இப்போ என்ன, அவருக்கு உண்டான ஆதரவு இன்னும் மேலும் மெருகிறதான் போகுது. ஏன்னா இப்படி எல்லாரும் சேர்ந்து சைட்டு மணிக்கு விஜய்க்கு எதிராக திரும்பும் போது அவருடைய பக்கம் அவர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கூடிக்கிட்டே போகும். ஸோ அதனால இப்பதான் சரியான ஒரு போட்டியா பார்க்குறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தளபதி விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய வெற்றி எதுவாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்ற மாதிரி இருக்கும், வரலாறுல பொதிக்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் தேர்தலே, அதாவது தேர்தல் 2 வருடத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு அவர் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்புங்கிறது அது வந்து வரலாற்றிலே பொறிக்கப்படுற அளவுக்கு மாசா தான் எழுதப்படும். ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இப்படி கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலே இவ்வளவுக்குள்ள வெற்றி வாய்ப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரும் சரி, எதிர்க்கட்சி தலைவரும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அமையாம முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான இதுதான். ஆனா அதை நோக்கி தான் தமிழை வச்சுக்கலாம் பயணிக்கணும். ஸோ எது கிடைச்சாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க 18 வருஷமா தனியாக எதுவுமே சாதிக்க முடியாத கட்சிகள் இருக்கும்போது விஜய் அவர்கள் 2 வருடத்துல அவர் சாதிச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதனால இனிமேல் நம்மளுடைய சப்போர்ட்டுங்கிறது தளபதி விஜய்க்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து தனிச்சு நிற்கல. ஏன்னா அந்த மனுஷன் எல்லாரும் இப்போ சொல்றாங்க, முக்கியமான இன்னைக்கு ஒரு கமெண்ட் வர நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஒரு நண்பர் நல்லபடியாக ஒரு கமெண்ட் தெளிவா அவர் மாற்று கட்சியை ஆதரிக்க விஜய்களுக்கு எதிராக உள்ளதான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட் தெளிவா நம்ம கேட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய தருணத்தில் நான் இருக்கேன். இது கண்டிப்பா நான் பதில் கொடுக்க போறேன். என்ன கேட்டீங்கன்னா, அவர் முதல்ல நிறைய கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, தம்பி கட்சிங்க யாரு வேணாலும் அரசியலை ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த வந்த உடனே முதல்வர் அவங்க கனவோட வரக்கூடாது அப்படின்ட்டு ஆரம்பிக்காரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பயிர் சொல்லிடுறேன். அதாவது கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கிற ரைட்டு தான், ஆனா இங்க எல்லாரும் ஆரம்பிக்க மாட்டான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் எல்லாரும் கட்சியில ஆரம்பிச்சுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு ரசிகர் மஞ்சத்தை வச்சு நடத்துறதுக்கே
அவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு தொல்லையா இருக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அதை கலைச்சிட்டு போறவங்க மத்தியில ரசிகர்களை வச்சு ஒரு அரசியல் ஆரம்பிச்சு அந்த மக்கள் படத்தோட நிக்கணுங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல விஜய் அவர் நினைச்சிருந்தா அவருடைய பணத்தையும் புகழையும் வச்சு நீங்க சொல்றீங்களே அந்த நடிகை போனாரு இந்த நடிகை போனாரு அதை வச்சு எங்கேயோ ஒரு வெளிநாட்டு போய் சந்தோஷமா கூத்து கும்மாளமா இருக்காங்க அப்படிதான் பேசுறானுங்க. அப்படி இருக்கலாமே, ஏன் இருக்கல? சோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா இங்க எந்த அளவுக்கு பிரச்சனை வரும், தம் பணம் எல்லாம் விரயணமாகும், எல்லாரும் பணத்தை இழக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சோ அதையும் தாண்டி ஒண்ணு பண்றாருன்னா அவருக்கு ரெண்டே விஷயம் தான். நான் ஓப்பனாவே பேசுறேன், ஒன்னும் முதல்வராங்கிற எண்ணம். நீங்க சொல்றீங்களா கனவுல வந்த உடனே முதல்வராங்க, ஏன் நினைக்க கூடாது? முதல்வராங்கிறதுனால கனவா இருக்கணும். ஆட்சியை பிறகுனா ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராரு, சும்மா பேருக்கு ஒரு கட்சி வச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் குத்தலாட்டம் பண்ணி மக்கள் பணத்தை கொள்ளடிக்க வராரு. சோ இலக்கு தெளிவா இருக்கணும். முதல்வராங்கிறது ஆசை கரெக்ட் தானே. அந்த நான் சொல்றேன் விஜயோட முதல்வராங்கிற எண்ணம் தான் அவருக்கு பெருசா இருக்கும். அதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தான் பிறந்த மண்ணா ஒரு மகன் தான் பிறந்த மண்ணா நாம ஆளணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தவறு இருக்கு? இங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு தான் ஏதோ பட்டா போட்டு எழுதி கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டை மாறி மாறி தாத்தா அப்பா பேரன் மகன் பேரன் அப்படி வரிசையா அவங்க குடும்பம் தான் ஆள்றதுக்கு எல்லாரும் குதிட்டு போகணுமா? நான் கேட்கிறேன். அது வந்து அவருடைய எண்ணம் தவறே கிடையாது. இப்போ இந்த எண்ணம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும், நம்ம நாட்டை நம்ம ஆளலாம் அப்படிங்கிற எண்ணம். அதுக்கு வந்து மாற்றமும் மற்றவங்க மாறி அந்த ஆட்சியில் கட்டில் உட்காரணும், அந்த ஆட்சி அரியணையில் உட்காரணும். இப்போ அந்த எண்ணம் உங்களுக்கும் வரணும், எனக்கும் வரணும். இப்போ நம்மகிட்டலாம் அந்த அளவுக்கு பணபலம் இல்லை, மக்கள் செலவுகள், அந்த பணபலத்தையும் மக்கள் செலவாக்கையும் கொண்டுள்ள ஒருத்தர் வரும்போது என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். ஸோ அடுத்தப்பட அவர் கேட்டிருந்தாரு, அதாவது முதல்ல சுய ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய விஜய் அவர்கள் தான் முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும், தான் தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தை கட்டி கொடுக்கணுங்க. நான் கேட்குறேன், என்ன சுய ஒழுக்கத்தில் விஜய் அவர்கள் புரிஞ்சு போயிட்டார்? நான் கேட்குறேன். நீங்கள் உடனே இப்போ தூக்கிட்டு வருவீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியை புகழ் விட்டுருக்காங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நடிகர். நான் கேட்குறேன், இப்போ சினிமா துறையில ஒவ்வொரு நடிகருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. சினிமா துறையில நடிக்கக்கூடிய நடிகர்கள் தங்க கூட நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது இயல்பான ஒண்ணு. அதை யார் யார் எந்தெந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து சாதாரணப்பட்ட ஒரு நபர், அதாவது பிரபலமடையாத ஒருத்தர், எனக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்னா நம்ம நைட்டிஸ் இல்லையா, கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ என்னென்ன அர்த்தம் அப்படி கிடையாது. ஒரு தோழியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பருவத்திலேருந்து நம்ம கூட ஒரு பெண் கூட நட்பு இருக்கு, நட்பு தொடர்ந்து தான் இருக்கு. நம்ம கல்யாணம் முடியல இருந்தாலும் நட்பு நம்ம நட்புறமா நம்ம பேசிக்கிறோம், வச்சுக்கிறோம், அவங்க கூட பழகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பிரபலமாக உலகம் ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு எவ்வளோ கோடி பேர் உலகத்தில் உள்ள பெண் ரசிகர்கள் இருக்காங்க, அவரை வந்து எவ்வளவு அவங்க நேசிக்கிறாங்க, அந்த காலத்தில் நேசிச்சிருப்பாங்க, இப்போ அண்ணா எடுத்திருப்பாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நடிகர், அந்த சரௌண்டிங்கில் உள்ள நடிகர் கூட இவர் மேலே ஆசைப்பட்டுக்கலாம், அவர் கூட வந்து நெருக்கப்படுற ஃபோட்டோ சொல்லி விடலாம். ஸோ இப்போ அதாவது கணவன் மேலே மனைவியை புகழ் கொடுத்து தானே இவ்வளோக்குள்ள பார்க்குறீங்க ஒழுக்கம் இல்லாதுன்னு. மனைவி இப்போ ஒருத்தங்க கணவன் மனைவி பிரிகிறாருக்கு விவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணும்போது ஒரு காரணம் சொல்றாங்கல்ல, அந்த காரணம் தான் உண்மையான காரணமானா கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட விவாதத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சொல்லப்படுற ஒரு காரணம், அதாவது பொதுத்துவத்துக்காக ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையிலே வேற ஒரு காரணம் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. அது இரண்டு கணவன் மனைவிக்குள்ள தான் இருக்கும். ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு பார்த்து பேசி அவங்கள்ட்ட தெரிஞ்சாதான் மனசுல இருந்து என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து விஜய் அவர்கள் பேசாம இருக்காருன்னா அவருக்கு பர்சனல் விஷயத்தை பேச மாட்டாரு, அவருக்குள்ள என்ன பிரச்சனை யாருக்குமே தெரியாது. உடனே இதை ஒன்று மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது வீடியோ இருந்துச்சா ஏதாவது கண்ணால கண்டிங்களா, அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒழுக்கங்கிறது என்ன, பொதுவெளியில ஒரு தலைவனார் கூடியவன் தொண்டர்களுக்கு எப்படி கடத்துறான் ஒழுக்கத்தை, ஒரு நாகரிகத்தை எப்படி கடத்துறான்னு பார்க்கணும். அவர் எந்த ஒரு மேலையாவது எதிர்கட்சிக்காரங்களா இருந்தா கூட அநாகரிகமான வார்த்தைகளை எப்பமாவது பேசி பார்த்திருக்கீங்களா? எவ்வளவுதான் அவர் மேல விமர்சனங்கள், கோடான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, எதையுமே விமர்சனம் கண்டுக்காம டீசெண்டான நாகரிகமான அவர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் தான் வைக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் சொன்னார், என்ன தவறு இருக்கு? இப்போ வரைக்கும் விஜயா ஸ்டாலின் சாரான்னு சொல்றாரு, விஜயா ஸ்டாலின் அவர் எந்த இடத்துல கேட்கல. ஆனா இதே இது நீங்க சொல்லக்கூடிய திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எவ்வளவுக்குள்ள அவதூறான ஆபாசமான வார்த்தைகளை பொதுவெளிகளை அவங்க கட்சியை சார்ந்தவங்க வைக்க பாக்கீங்களா? ஏன் இதே இது தமிழை வச்சு கருத்தை சார்ந்தவங்க எந்த மேடைகளால் அதிகாரப்பூர்வமான ஆட்கள் அது எதிர்த்தாக்கள் ஆபாசமான வார்த்தைகளை வைக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க. அப்போ அவர் தொண்டர்களுக்கு எப்படி கட்டுறாரு? அதாவது யாராவது ஒருத்தங்க ஒருமையில பேசினா கூட, எப்பா நீ ஒருமையில பேசக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் வயதுல மூத்தவர், நீ வந்து நாகரிகமான முறையில் அவங்களுடைய ஆதாரங்களை எடுத்து வச்சு பேசு. ஸோ அப்படிதான் சொல்றாரு. ஸோ அதுதான் கடத்துறாரு. ஆனா திமுக இவ்வளோ ஆண்டுகளும் 75 பாரம்பரிய கட்சிங்க மேடைகளே சிவாஜி கிருஷ்ணன் வந்து ஆபாச வார்த்தையில பேசக்கூடிய ஆட்களை எழுதி விட்டு பேச வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க திமுக சம்பந்தம் பேச முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எந்த ஒரு சுய ஒழுக்கத்தை தான் தொண்டர்கள் கற்றுக் கொடுக்கல. நீங்க சொல்லுவீங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, அவர் போனார்னா அப்படி பத்தமதியாக போறாங்க பைக்ல ஹெல்மெட்லாம், இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க அப்பலாம். இந்த மாதிரி கூட்டம் மற்ற எந்த கட்சிகளும் வரல, இயல்பா வரல. அதனால நீங்க எல்லாரும் அந்த காண்டில் பேசுறீங்க. அவர் தெளிவா தன்னுடைய கடிதம் மூலமா சொல்றாரு, ஒவ்வொரு மேடையும் சொல்றாரு,
எப்போ நீங்கள் ஒழுக்கமாக ஹெல்மெட் போட்டு வாங்க, நீங்கள் வந்து இப்படி வராங்க என் காரை பின்தொடர்ந்து வராங்கன்னு. அதெல்லாம் இளைய சமுதாயம். அவர் ஒரு நடிகராக இருந்து அவர் அரசியல் வந்தோன்னா அவரை பார்க்கணுங்கிற வேகத்தில் வராங்க. அப்போ அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த அரசாங்கம் வந்து கை கொடுக்கணும். அந்த காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போக விடாமல் வரிசையில் போகலாம், எப்படியாவது அவங்க ஒழுங்குபடுத்தணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்காங்க, முடிஞ்சளவு கட்டுப்படுத்துறாங்க. சில இடத்துல வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து அவருக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே பரவப்படுது. அவர் தொண்டர்கள் இப்படி இருக்காங்க, தற்கொலையில் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரசி குஞ்சுகள் அப்படி இப்படின்னு இந்த விமர்சனத்தை அவர் மேலே வைக்கணுங்கிறது ஒரே காரணம். ஏன்னா இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், அதாவது இவங்க வந்து இளைஞர் சமுதாயங்கிறனால ரொம்ப வீர் கொண்டு அது துடிக்கிற ரத்தம்ல அது வந்து கட்டுப்படைச்சு போகும்போது அந்த மாதிரி இளைஞர் படைபலம் நம்மளுக்கு இல்லையங்கிற ஆதங்கத்தை அவளே வைக்கிற குச்சாட்டு. என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரி, கடைசி அவர் வந்து ஒண்ணு கேட்டிருக்காரு அந்த கமெண்ட்ல, அதாவது எதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு ஓட்டு போடணும். சரியான பாயிண்ட். எதுக்காக ஓட்டு போடணும் நான் சொல்றேன். எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த திராவிட கட்சிகள் ஆண்டது போதும். மறுபடியும் தேர்தல் சமயத்தில் நான் 5000 ரூபாய் வெளிப்படையே கொடுக்காரு. இப்போ 2000 ரூபாய் இந்த வயதானவங்களுக்கு 2000 ரூபாய் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்காரு. ஸோ அங்கே ஒருத்தர் அதிமுக நான் ஆட்சிக்கு வந்தால் 10,000 அறிவிக்காரு. அதாவது இங்கே எத்தனை கோடி லட்சம் கோடி கடன் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் இவங்க தேர்தல் சமயத்தில் இப்படி 5000 10,000 மக்களுக்கு போட்டு இந்த ஓட்டை விளக்கு வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லது பண்ண வருவாங்களா? அப்படி பண்ணவங்க இல்லை போட்ட பணத்தை எப்படியாவது திரும்ப 5 வருஷம் எடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி லஞ்சமா கொடுக்கோ இந்த அரசாங்கம் நமக்கு தேவையில்லை, உள்ள அரசாங்கம் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாற்றி நோக்கி நான் விஜய் வர வைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ தேர்தல் சமயத்தில் அவர் ஓட்டுக்கு 1 பைசா ஏதாவது 1 பைசா அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னா சொல்லுங்க, நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதே விட்டுறேன். என்ன நினைக்கிறேன்? அதே மாதிரி ஒரு குடும்பம் வாழடியா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஆட்சி பண்ணணும் தமிழ்நாட்டை. இதை பட்டா எழுதி கொண்டு மன்னர் ஆட்சி முறை மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களே தான் பார்த்தீங்கன்னா ஆளுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு செம்புத்துக்கிட்டு அடிபடிச்சுட்டு போறீங்களா கொத்தடிமையா, அது மாறணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பிறந்த மகன் யார் வேணாலும் மாறி ஆட்சி காலங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அதனால விஜய் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். இல்ல நாம வந்து இப்படி நான் லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இருக்கிற 2 திராவிட கட்சிகளும் இன்னும் பெருசா எந்த ஒரு மாற்றத்தையுமே கொடுக்கல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒருத்தர் டிவி கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் ஃபேன் கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் மிக்சி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி இலவசமா திட்டங்களை கொடுத்தா நாட்டை வந்து இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி பண்றாருந்தா நாங்களே எதிர்ப்போம். அவர் வந்து உண்மையிலே மாற்றமா இந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாடி. ஏன்னா அவர் வருது. இப்போ நீங்க நல்லா பார்த்துடுங்க, திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அந்த அரசியல் தலைவராக கூடலாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பெரிய பேரும் பணம் புகழும் சம்பாதிச்சவங்க இல்லை. இந்த அரசியல் கட்சிகளை வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அதிகத்து மூலமா அவங்க வந்து இவ்வளவுக்குள்ள சுத்தி சேர்த்துருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அவர் வரும்போதே பணக்காரர், புகழுடையவர். ஸோ அப்புறம் அவர் வந்து இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும். அவர் இன்னுமே சினிமா நடிச்சிருக்கலாமே. அவர் கோடி கோடியா உட்கார்ந்து வாங்குவார் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடியோ. ஆனால் அது தேவையில்லை. இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி அது மூலமா ஒரு பேரை சம்பாதிக்க நினைக்கிறார். அது நல்ல விஷயம் தானே. அவர் என்னதான் பண்ண அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவருடைய சேர்த்துட்டு என்ன அவர் மைண்ட்ல என்ன தாட்டு வச்சிருக்காரு, அவருடைய விஷன் என்ன, மக்களுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற பார்க்கல எங்களுக்கு ஆர்வம். புரியுதா? அதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. புதுசா ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல எல்லாருமே ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா விஜய் பண்ண யோக்கியனா, விஜய் என்ன பெரிய ஒழுக்க சீலனா? நான் கேட்கறேன், இங்க உள்ள அரசியல் தலைவர் யார் ஒழுக்க சீலன் நீங்க சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க பார்ப்போம். நம்ம போட்டி போட்டு பார்த்துடலாம். நீங்களாம் அப்போ விஜய்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் கேட்குற நீங்க, திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும், அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால மெச்சலாம். ஆனா இந்த மாதிரி கேள்விகளை திமுக தேர்தல் சமயத்தில் திமுகவை பார்த்தா அதிமுக பார்த்து நீங்க கேட்க மாட்டீங்களே. ஏன் விஜயவர்களை பார்த்து மட்டும் கேட்குறீங்க? விஜயவர்கள் சினிமாக்காரர், அவ்வளவுதான்ப்பா. சினிமாக்காரர்னா அது ஒரு தொழில் தான். ஸோ நான் சிம்பிளா ஒன்று கேட்குறேன். ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்கும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் வேணா அவர் எங்க இருந்து எந்த துறையிலிருந்து வரணும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த துறையிலிருந்து வந்தா அந்த ஆட்சியை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வரணும்னா அவர் முக்கியமா கடைக்கோடி மக்களுக்கும் தெரிஞ்சவராக இருக்கணும். அப்படி கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் தெரிஞ்சவராக இருக்குன்னா அவர் முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக இருக்கணும், அவர் பாப்புலாரிட்டியாக இருக்கணும். அப்படி பாப்புலாரிட்டியோ துறைன்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரலாம், இல்லை கலெக்டர் ஐபிஎஸ் ஏதாவது பேர் புகழ் பெற்றவங்க வரலாம். இப்போ நல்ல கிழங்கு இல்லை சினிமாலேருந்து வரலாம். இப்படி 2-3 சாய்ஸ் தான் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் யாருமே அரசுக்குள்ளே வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி புகழ் பெற்ற ஒருத்தவங்க பேர் புகழ் வாங்கினவங்க அரசுக்குள்ளே வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட யாருமே இந்த அரசுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த அரசுக்குள்ளே வந்தால் எந்த மாதிரியான தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சதுனால நீங்கள் கேட்கீங்கல்ல, ஏன் ஒரு இப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டவங்க அரசுக்குள்ளே வரல. அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டாட முடியல. ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும்தான் அரசியலில் வராங்க. ஏன்னா அவங்க வந்து பேர் புகழ் அடைஞ்ச உடனே அதன் மூலியமாக நம்ம அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கணும். அப்படி வந்தவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த சினிமா வயதில் நல்லா சம்பாதிச்சு பேர் புகழ் வந்து ஒரு காலமான காலத்தில் வயசான காலத்தில் வருவாங்க. விஜயவர் மட்டும்தான் பீக்கில் இருக்கும்போது 69 படங்கள் தான், 100 படம் அடிச்சு அவர் வரல. 69 படத்துலேயே நம்ம விட்டுட்டு குயிட் பண்ணிட்டு நம்ம வரணும், முழு நேரம் அரசியல் பண்ணு வராரு. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம்,
ஏன்ப்பா அண்ணாமலை ஐபிஎஸ் தானே, அவர் நல்லா படிச்சவர், நல்ல உலக சிந்தனை, அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு. அவர் ஒரு தனியா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல. அவர் பிஜேபியில் ஒரு அங்கமா இருக்காரு. பிஜேபி என்ன தலைமை முடிவு எடுக்கோ அதை தான் அவருக்கு செயல்படுத்த முடியும். அவரால் தன்னிச்சை எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஸோ பிஜேபி அண்ணாமலை, அதாவது பிஜேபியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலையான அவ்வளோ தெரியும். அதுக்கு முன்னாடி அண்ணாமலையை பெருசாக தெரியாது. இப்போ அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தனியாக ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தம் இதை பண்ண போகிறேன் மாற்ற போகிறேன் அப்படின்னு வந்தார் அப்படின்னா அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியில் தானே ஒரு உறுப்பினர் இருக்காரு. அங்கே மேலே என்ன முடிவுதோ அதான் அவரால் எடுக்க முடியும். இதெல்லாம் திரும்ப என்னோட இதுக்கு முன்னாடி 2 வீடியோ சொல்லியிருக்கேன். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. அவர் சொந்த அரசியல் கட்சி, சொந்த முடிவு. அவர் என்ன நினைக்காரோ, அவர் நான் இதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சா அவரால் பண்ண முடியும். அந்த திராணி தெம்பு அவருக்கு இருக்கு, சுயறிவு இருக்கு. அதனால ஒரு தலைமை சரியாக தான் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ அண்ணாமலை நிலைமை பார்த்தீங்கல்ல, மாநில தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார், அவங்களுக்கு எப்போ எது கூட சேரணும்னு நினைச்சாங்கன்னா உடனே மாநிலத்தில் மாற்றிடுவாங்க, ஒருத்திக்கு ஓரமப்பட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், தலைவர் எங்கிருந்து வாரான்னு பார்க்கக்கூடாது, அவர் எப்படிப்பட்டவர், இந்த மக்களுக்கு என்ன அவர் பண்ணக்கூடிய அரசியல், அவரோட செயல் திட்டங்கள், அவர் ஒரு இப்போ தேர்தலுக்கு விடுறாருல அதில் பாருங்க, அவர் இதை சொல்றாரு சரியா, இது உட்படுமா, இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவருடைய தலைமை பண்பு நீங்க வந்து விமர்சிச்சா ஓகே. அதை விட்டு சினிமாக்காரன் கூத்தாடி இது என்னடா இது? அப்போ ஒருத்தர் சினிமால மட்டும் ஒருத்தர் ஹீரோனா நீங்க வந்து கொண்டாடுறீங்கல்ல, ஏன் அந்த தலைமை பண்பு ஒருத்தர் நேர்லயே நிஜத்திலேயே அவன் அப்படி வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது அதையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவன் உண்மையிலே நல்லது பண்ண நினைச்சு தைரியமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது தப்பே கிடையாது. ஸோ இந்த இதில் நம்ம ஆரம்பிச்ச டாப்பிக்கை தாண்டி எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது கேட்டீங்கன்னா ரொம்ப நாளாக நம்மகிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்கள் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது சரி, சில பேர் நம்மகிட்ட கேட்கும்போது சரி, என்ன நீ விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது இல்லை, நான் இதே வாக்கி தான் வச்சுருந்தேன். நான் வந்து என்னுடைய சப்போர்ட் தெளிவாக தான் இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸில் கூட்டணி வைக்கக்கூடாது, அந்த கூட்டணி வச்சா மட்டும் எனக்கு வந்து நெருடலாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நான் முதல் தெரிஞ்சிருந்தேன். இப்போ கூட்டணி அவர் வைக்கல, அதனால என்னுடைய சப்போர்ட்டுங்கிறது இன்னும் வீரியமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவறாக தான் இருந்திருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே தமிழக மக்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஸோ அதனால முதலாக விஜய் அவர்கள் மாற்றி சொல்லிட்டு வரும்போது அந்த கூட்டணி அமைச்சது தான் நல்லா இருக்காது. அதனால நான் வந்து எந்த ஒரு கூட்டணியும் வேணாம் சொல்லல. ஆனால் சில கூட்டணிகள் அமையாமல் போனது இயற்கை அமையாமல் போயிட்டு அவங்கவுங்க தன்னோட சுயலாபத்துக்காண்டி போயிட்டு வச்சுடுங்களேன். அது 2026 அவங்க பண்ண தப்புன்னு அவங்களுக்கே புரிய வரும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி அடையணும் இந்த தேர்தல், அவ்வளோதான் நோக்கம். ஸோ அதுக்கு என்ன வழிவகை உண்டோ அதை நம்ம அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பேசின கருத்துக்களை உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கு, இல்லை இது எதா இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகேவா? பாய்.